அஞ்சலி கிட்ட பத்மாவதி சொல்றாங்க, அவனை நான் மீட் பண்ண போறேன், அப்பதான் அடுத்த ட்ரிப்பு பணம் கேட்க யோசிப்பான். இப்படி முகம் பார்க்காம காசை கொடுத்தா திமிருதான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சேகர் ப்ராப்ளத்தை நான் பாத்துக்கிறேன், நீ பேச்சு விஷயத்த கவனி. முத்தலகுக்கு நம்ம குழந்தைய தூக்கி கொடுக்கறதுக்கா இருக்கோம். நான் டிஎன்ஏ டெஸ்டுக்கு ஜட்ஜு முன்னாடி ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அவர் ஒத்துக்கிட்டாருன்னா அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல பூமி குழந்தைன்னு வந்துச்சுன்னா அவனால என்ன பண்ண முடியும்? அஞ்சலி, பூமியையும் உன்னையும் பிரிக்கவே முடியாது. மீனாட்சி தான் உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க போறா. இந்த தைரியமா அஞ்சலி, அம்மா இருக்கேன். சேகர் பத்மாவதி கிட்ட கேக்குறாங்க, என்ன வக்கீல் மேடம், உங்க முகம் எனக்கு தெரியாதா என்ன? மாஸ்க் போட்டிருக்கீங்க, குழந்தைய வாங்குறப்ப மூஞ்சிய மூடலையே மேடம், இப்ப மூஞ்சிய மூடி இருக்கீங்க பணம் கொடுக்கறப்ப? குழந்தைய வாங்குறப்பவே காசு கொடுத்துட்டு தானே வாங்கினேன். என்ன சேகர், எத்தனை ட்ரிப் காசு கேட்ப? இதுதான் நான் முதலும் கடைசியுமா கொடுக்கற பணம். குழந்தை விஷயத்த சொல்லி என்ன மிரட்டலான்னு பார்க்காத, உன் வாழ்க்கை அதோட முடிஞ்சிடும். புரிஞ்சுச்சா? மேடம், குழந்தை எப்படி இருக்கா? நல்லா வளர்க்குறீங்கல்ல, ஒழுங்கா பாத்துக்கிறீங்கல்ல? சேல்ஸ் மாத்திரம் கிடையாது மேடம், ஆஃப்டர் சர்வீஸும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குழந்தை நல்லா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் நான் பணம் வாங்குறது, உங்ககிட்ட பேசுறது, உங்க கூட டச்லயே இருக்கேன் மேடம். குழந்தைய நீங்க வாங்கிட்டேன்னு இஷ்டத்துக்கு ஆட முடியாது, நான் பாத்துக்கிட்டே தான் இருப்பேன். என்கிட்ட கொடுத்ததுனால பரவாயில்ல. இது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா? உன்னைய ஆயுசுக்கும் உள்ள வைக்க என்னால முடியும். உன் லெவலுக்கு தாண்டா நீ யோசிப்ப, என் லெவலுக்கு நீ ஆளே கிடையாது. பணத்தை தூக்கி போட்டு போறாங்க. சேகர் இந்த பணத்தை எடுத்துக்கிறாரு. திரும்புறப்ப தனம் பாத்துடுறாங்க. அஞ்சலியோட அம்மா, ரெட்டினால இவங்களா என் குழந்தைய வாங்கியிருக்க? மேடம், நீங்க எந்த ஊர்ல வேணாலும் ராணியா இருந்துக்கலாம், இந்த சேகர் விஷயத்துல சேகர் தான் கிங். மேடம், லைஃபா பணமான்னு யோசிச்சு முடிவு பண்ணுங்க. மேடம் போமா. பத்மாவதி கார் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. தனம் கண்ணீரோட, மீனாட்சி தான் என் குழந்தைய இந்த கையால தானே முத்தலகுக்கு நான் தத்து கொடுத்தேன், இனிமேட்டு அஞ்சலி கிட்ட என் பொண்ணை விட மாட்டேன், நான் தான் வளர்ப்பேன்னு தனம் சொல்றாங்க. பூமி அந்த தையல் மிஷினை சரி பண்றாரு. முத்தலகு சந்தோஷத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. மீனாட்சிக்கு முத்தலகு ட்ரெஸ் தச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப காப்பி எல்லாம் கலந்து கொடுக்கறாரு பூமி. அப்புறம் லேப்டாப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பூமியும் குழந்தையும் தூங்கிடுறாங்க. முத்தலகு தையல் மிஷின்லயே தூங்கிடுறாங்க. தச்ச ட்ரெஸ்ஸ காட்டுறாங்க பூமி கிட்ட. பூமி நல்லா இருக்குன்னு சொல்றாரு. நாளை சந்திப்போம் என்று.